பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வான், சுதர்சன ஆழ்வான் அப்படின்ற இந்த சக்கரம் ஒரு ஆழ்வானாக திருமால் அடியாராக இருப்பார். இவரை வழிபாடு பண்ணா எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஏன் தெரியுமா? இவர் காலை பாருங்களேன், ஓடி போக ஆயத்தமான நிலையில இருப்பார். அப்ப அபயம் காப்பாத்து அப்படின்னு சொன்னா திருமாலுக்கும் முன்னாடி இவர் ஓடி வந்து காண்பிப்பார், நம்மை காப்பாற்றுவார். இவரோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நரசிம்மமூர்த்தி இருப்பார். அவரும் அப்படிதான். ஒரு சின்ன குழந்தை பிரகலாதன் கேட்டதுக்காக அத்தனை இடத்துலையும் பூர்ண கர்ப்பமா இருந்து அந்த தூணை உடைக்கும் பொழுது அதுக்குள்ள வரத்துக்கு ரெடியா இருந்தாலும். அப்ப நரசிம்மர் ஆகட்டும், சுதர்சன ஆழ்வான் ஆகட்டும், இருவருமே நேரமே தாமதிக்காமல் கூப்பிட்டாலே ஓடி வந்து அருள் பாலிப்பார்கள். அப்ப இந்த இருவரும் உங்கள் இல்லத்தில் இருந்தால் என்றுமே ஒரு பயம் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வீர்கள்.